திரு ஜான் பாண்டியன் இணைந்திருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டணி கட்சி தலைவராக இன்றைக்கு மேடையில் பிரதமரோடும் இருந்தார். இந்த விமர்சனங்கள் ஒரு தேர்தல் வியூகமாக முன்வைக்கிறாரா? தமிழ்நாட்டில் போதுமான இடங்கள் கிடைக்காது அல்லது வலு இல்லை பிஜேபிக்கு, அகில இந்திய அளவிலேயே கூட எண்ணிக்கை வராதுங்கிற இடத்திலிருந்து தான் அவர் இன்னைக்கு எங்களை குறிவைத்து இங்கே யார் வலுவாக இருக்காங்களோ அவங்கள குறிவைத்து பேசுவது என்பது வாக்குகளை கவருவதற்கு அல்லது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கிற அளவுக்கான ஒரு விமர்சனத்தை திரு கான்ஸ்டன்டைன் முன்வைக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு ஜான் பாண்டியன்? திமுகவுடைய நண்பர் சொல்வதை நான் முற்றிலும் மறுக்கிறேன். அவர் தமிழ்நாட்டு மக்களை கெஞ்சினார் என்று சொல்வதே முதல் பொய். அப்படி எந்த இடத்துலையாவது எனக்கு ஒரு இடம் கொடு 2 இடம் கொடுத்தார் என்று சொல்ல, திமுகவுக்கு எப்பொழுதுமே பொய் சொல்வதே ஒரு கருத்தாக கொள்கின்றவர்கள். அவர் இன்னைக்கு சொல்ற அவங்க பல மீட்டிங்கில் இன்னைக்கு ஏர்போர்ட் வந்தாங்கன்னா முதலமைச்சர் எல்லாரும் ரிசீவ் பண்ண வராங்க. ஆனால் அரசு விழாக்களில் கலந்து கொள்ளும் பொழுது ஒன்றிய அரசு என்று ஒரு பெயரை வைக்கின்றார்களே, பட்ட பெயரை வைக்கின்றார்களே, இவர்கள் செய்வது நியாயமா? அவர் பேசுறதை குறை சொல்றீங்களா, நீங்க செய்வது நியாயமா? கலைஞர் ஆட்சியில் இருக்கும் முழுவதுமே, கலைஞர் இருந்த வரைக்கும் அவர் யாரையுமே இந்த மாதிரி ஒரு மத்திய அரசை பார்த்து ஒரு பெயர் வைத்தது கிடையாது. உங்களுக்கு பெயர் வைப்பதே நோக்கமாக அலைகின்றீர்களே தவிர மத்திய அரசு என்று சொல்வதனால் உங்களுக்கு என்ன தாக்கம் என்று எனக்கு புரியவில்லை. அதுபோன்று அவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை, நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்வோம் என்று சொல்லுகின்றார் என்று சொல்லுகிறீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, எத்தனை லட்சம் கோடிக்கு அவர்கள் இந்த இறக்கி அவர்கள் சாதனை செய்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும். சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் நீங்க இப்ப பொய் சொல்லுவது தொழில், உங்க தொழிலே பொய் சொல்றதா, அது வேற. எவ்வளவோ தேர்தல் வாக்குறுதி கொடுத்து இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யாம நாங்க அதை செஞ்சு இதை செய்யணும் பொய் சொல்றீங்க பாருங்க. அதே மாதிரி மோடி மீது ஒரு பழி சுமத்த வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்திலே நீங்கள் சொல்லக்கூடாது. திட்டங்களை பற்றிய விமர்சனங்களை திமுக முன்வைக்கிறது. சகோதரர், தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை மறுக்கிறாங்க, தமிழ்நாட்டிற்கான திட்டங்களை கொடுக்கல, நிதி பகிர்வுல தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு ஸ்பெசிபிக்கான தமிழ்நாடு அரசு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. முதலமைச்சர் வைக்கிறாரு, மற்றவர்கள் வைக்கிறாங்க. இப்ப அதற்கான பதில் என்ன இருக்கு? மத்திய அரசு அதை செய்திருக்கிறதாங்கிறத இப்ப நம்ம விவாதத்துல முன்வைக்க வேண்டியிருக்கோம். அப்ப அவர் ஏற்கனவே அங்க இருக்கின்ற நிதியமைச்சர் அவர்கள் பல முறை சொல்லியிருக்கின்றார்கள், 4000 கோடிக்கு மேலாக நாங்கள் தமிழ்நாட்டு அரசுக்கு கொடுத்திருக்கிறோம். மாநில அரசு அந்த பணத்தை எங்களுடைய வெள்ளையறிக்கை மூலமாக கொடுக்க தயாரா என்று கேட்பதற்கு இன்று வரை அவர்கள் பதில் சொல்லியிருக்கின்றார். முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லியிருக்கின்றார்களா? கொடுத்த காசையே விரயம் செய்கின்றவர்கள் கொள்ளையடிக்கின்ற நோக்கத்தில் இருக்கின்றார்களே தவிர அவர்கள் மத்திய அரசு கொடுத்த நிதியை ஒதுக்கீடு செய்ததை மாநில அரசு சரியாக செயல்பட்டு இருக்கின்றார்களா என்பதை தான் நான் கேட்கிறேன். இந்த அரசு கொடுத்த பணத்தையே நீங்க சரியா செயல்படலங்கும் பொழுது எப்படி நீங்க மத்திய அரசு ஒண்ணுமே செய்யலன்னு நீங்க சொல்ல முடியும்? அவர்கள் கொடுக்கின்ற நிதியை நீங்க சரியா கொடுத்த பணத்தையே நீங்க செயல்படுத்த இருக்கும் பொழுது இன்னைக்கு எங்களுக்கு 5000 கோடி கொடு 50000 கோடி கொடுன்னு கேக்குறீங்களா? எந்த அடிப்படையில் கேக்குறீங்க? பேரிடர்கள் வரும்போது பேரிடர்களை கண்காணித்து வரக்கூடிய மத்திய அரசு அதிகாரிகளும் பாக்குறாங்க, இழப்பு என்னன்னு பாக்குறாங்க, அதுக்கான இழப்பீடு கொடுங்கன்றாங்க. இங்க இருந்து வரி வருவாய் வருது, அதுல எங்களுக்கு போதுமான வரி பகிர்வை கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஸ்பெசிபிக்கா நம்பர்ஸ்ல தானே கேக்குறாங்க. ₹1 கொடுத்தா 29 பைசா தான் தமிழ்நாட்டுக்கு வருது, 28 பைசா தான் வருது அப்படிங்கிற விமர்சனங்களை அவங்க வைக்கிறாங்க. அவங்க சொல்றது நானே திருப்பி சொல்றேன், கொடுத்த காசுகளை என்ன செஞ்சீங்கன்னு கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. மத்திய அரசிலிருந்து கொடுத்த நிதியை என்ன செய்வீங்க அதுதானே கேட்கிறேன். 4000 கோடியை கேட்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்ல முடியல. இவங்க போய் பேரிடர்கள்லாம் பார்த்தாங்க, சரி பார்த்தாங்க, இதெல்லாம் அவர்கள் இவ்வளவு எழுதியிருக்காங்கன்னு சொல்லி இவங்களாம் 50000 கோடி கொடுன்னு சொன்னா கொடுத்த காசையும் நீங்க கொடுக்கலையே. இந்த பேரிடர் என்ற சாக்கு சொல்லில இன்னைக்கு இந்த பேரிடர் விளைவு நிறைய மக்களுக்கு தொல்லைகள் கொடுத்திருக்குது. மழை, அந்த மழை தொல்லை கொடுத்ததன் அடிப்படையில் இவர்கள் பணம் கேட்பது நியாயமாக இருந்தாலும் கூட இவர்கள் கொடுத்த பணத்தையே விரயம் செய்கின்றார்களே, இன்னும் பணம் கொடுத்தது என்று சொல்லி கோடி கோடியாய் கொள்ளையடித்து விடுவார்களே என்ற எண்ணம் தான் இவர்களுக்கு கொடுப்பதற்கு மறுக்கின்றார்கள் என்று நான் நினைக்கிறேன். இதுதான் உண்மையாக இருக்கும். அதிமுக அதன் அடிப்படையில் தான் இவங்களால ஒன்னும் பேச முடியலங்கிறனால மோடி இல்ல. இப்ப நீங்க ஒரு வேறுபாட்டை பார்க்க முடியுது. இதுவரைக்கும் கடந்த பரப்புரை கூட்டங்கள் அல்லது வேறு கூட்டங்கள்ல தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகள் இப்படிலாம் சீரழித்திருக்கிறார்கள் அப்படின்னு வந்தது. இப்போ திமுக மட்டும் ஸ்பெசிஃபிக்கா இப்போ திமுக காங்கிரஸ்னா இருக்கு. அதிமுக காலத்தை பற்றிய எந்த விமர்சனமும் வரலங்கிறதுலேருந்து இன்னமும் கூட்டணிக்கான வாய்ப்புகளை பார்க்குறாங்கன்னு பார்க்கணுமா? ஏன்னா நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு புரிஞ்சுக்கணுமா? நேற்றோ இன்றோ அதிமுக பற்றி எந்த விமர்சனமோ அல்லது எந்த கருத்தும் சொல்லலை பிரதமர். அதை எப்படி பார்க்கலாம்?
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி அவர்கள் கருத்து சொல்லவில்லை என்று சொன்னாலும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கருத்து சொல்ல விரும்புகிறது. அண்ணன் எடப்பாடி அவர்கள் செய்தது தவறு, நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நான் பல மேடைகளிலும் சொல்லியிருக்கிறேன். 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் இருந்த பொழுது 2ஆக பிரிந்து கிடந்தார்கள், OPS EPS என்று. இவர்களையும் சமரசம் செய்து அம்மாவுடைய ஆட்சி நிலைக்க வேண்டும் சொன்னால் இருவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இவர் அமித்ஷாஜி வந்து நேரடியாக வச்சு 2 பேரும் கலந்து பேசி 2 பேரும் ஒன்னா சேர்த்து சமரசம் செய்து ஆட்சி பீடத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தது பாரதிய ஜனதா பார்ட்டி என்பதை மக்கள் அனைவரும் உணர்ந்தவர்களே. திமுகவுக்கு நல்லா தெரியும். அப்படி உணர்ந்திருக்கும் பொழுது திடீரென்று எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி இந்தியா அலையன்ஸ் ஜூலை 18 நினைக்கிறேன், அன்னைக்கு போய் நாங்கள் எல்லாம் ஒன்னா இருக்கும் பொழுது கூட தமிழ்நாட்டுடைய தலைவராக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று பாரத பிரதமர் அவர்கள் சொல்லிய பொழுது கூட சரி என்று தலையாற்றி விட்டு ஒரு வாரத்திலேயே நாங்கள் பாரதிய ஜனதா பார்ட்டியிலிருந்து வெளியேறுகிறோம், அது அண்ணாமலை தான் காரணம் என்று சொல்வது நொண்டி கழுதைக்கு சறுக்குன்னது சாக்கு என்பது போது அவர்கள் பழி சுமர்த்தினார்கள். ஆனால் எந்த குற்றமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா பற்றி அவர்கள் சொல்லவே இல்லை. அண்ணாமலை செய்தார், அண்ணாமலை சொன்னார். அவர் பல திருப்பு பல மேடையில் சொல்ல என்னுடைய சொந்த கருத்துக்காக நான் சொல்லுகிறேனே தவிர இது பாரதிய ஜனதா கட்சியுடைய கருத்து அல்ல என்று பல மேடைகளில் முழங்கிய பிறகு கூட அவர் பெயரை குற்றம் கலங்கப்படுத்தி விட்டு நாங்கள் வெளியில சொல்லுகிறது ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறதா இல்லையா? ஒரு மாநிலத்தில் இருக்கின்றவர்கள் மத்திய அரசை பார்த்து இப்படி அவர் சொல்றாரு நீங்க நீக்க வேண்டும் சொல்வது சிறுபிள்ளைத்தனமா இல்லையா? இந்த மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு அவங்களும் விமர்சனம் பண்ணல, இவங்களும் விமர்சனம் பண்ணதுக்கு அவங்க பேசல, இவங்களும் பேசல. இவங்க அவளை விமர்சனம் பண்ண அரசியல் ரீதியா இன்னும் கதவுகள் திறந்திருக்குன்னு பார்க்கணுமான்னு கேட்கிறேன். கூட்டணி கதவுகள் திறந்திருக்கிறதா? ஏன்னா ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் ஒரு பத்திரிகை பேட்டியில் அதுக்கு வாய்ப்பு இல்ல. அவர் பலமுறை மேடைகள்ல அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டாங்க இனிமேல் பிஜேபியோடு சேருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னா அவர் சொன்ன பதிவை தான் நான் சொல்றேன். வாய்ப்பே இல்லை, இது சத்தியம்னு சொல்லியிருக்காங்க. அதனால அது வாய்ப்பு இல்லை என்பதுதான் எனக்கு தெரிகிறது. ஓகே, ஏன்னா ஒரு பக்கம் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய புகழ்ச்சியும் இருந்தது, இன்னொரு பக்கம் இந்த தாக்குதல் இருந்தது. நம்ம பேசலாம். முதல் கட்ட கருத்தை இதை நான் எடுத்துக்கிறேன். ஒரே ஷானவாஸ்ட பேசலாம். இல்ல ஒரே ஒரு கேள்வி அவர்கிட்ட அண்ணன் ஜான் பண்ணி அடுத்த சுற்றுல விவாதத்திலே போயிடலாம். கட்டாயமா நான் வரேன் உங்கள்கிட்ட வர. ஷானவாஸ், இது வந்து ஒரு மத்திய அரசு பிரதமர் இன்றைக்கு ஒரு முக்கியமான விமர்சனத்தை நேரடியாக அவர் முன்வைக்கிறார். இதுக்கு முன்னாடி அடுத்தடுத்த தலைவர்கள் இருந்திருப்பாங்க. தமிழ்நாடு அரசு நாங்கள் செய்யக்கூடிய அல்லது நாங்கள் இங்கே மாநிலத்துக்குன்னு செய்யக்கூடிய விஷயங்களை தடுக்கிறாங்க அல்லது மறைக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அது வந்து நிர்வாக ரீதியாக சொல்கிற குற்றச்சாட்டு. ரெண்டாவது அரசியல் ரீதியாக சொல்கிறாரு திமுக காங்கிரஸ் இங்கே வந்து காணாமல் போயிடும் அல்லது அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. உங்கள் பார்வை என்ன ஷானவாஸ்? ஒன்றிய அரசின் திட்டம் தான் எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டம். அதை பற்றி எங்களை விட அதிகமாக யாரும் பேசுவதில்லை, பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஒன்றிய அரசினுடைய ஒரு திட்டம் தான் GST. அதனால் ஏற்படுகிற இழப்பீடு பற்றியும் அந்த இழப்பீட்டை அவர்கள் எப்படி ஈடு செய்கிறார்கள் என்பதை பற்றியும் எங்களை விட யாரும் அதிகமாக பேசுவதில்லை, நாங்கள் தான் பேசிக்கொண்டே இருக்கிறோம். பேரிடர் நிவாரண நிதி குறித்தும் அதிகமாக நாங்கள் தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசு இப்படி என்னென்ன திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு தந்திருக்கிறது, ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கும் அது எப்படி அது கொடுக்கிறது என்பதையெல்லாம் ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் குறித்து விலாவாரியாக தமிழ்நாட்டு களத்தில் பேசுவதே நாங்க தானே. அப்புறம் ஒன்றிய அரசினுடைய திட்டங்களை எல்லாம் நாங்க மறைக்கிறோம்னா எங்க மறைக்கிறோம்? நாங்க தான் பேசுறோமே. அதுல இதுல குறிப்பா பார்க்க வேண்டியது மாநில அரசுக்கு நிதி கொடுப்பதில் வெள்ளை அறிக்கை கொடுத்தால்தான் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்திட்ட வெள்ளை அறிக்கை வாங்கிட்டு தான் கொடுத்தாங்களா? குஜராத் அரசிட்ட வெள்ளை அறிக்கை வாங்கிட்டு தான் கொடுத்தாங்களா? எந்த மாநில அரசிடம் அவர்கள் கொடுத்த பணத்திற்கு வெள்ளை அறிக்கை வாங்கிவிட்டு மீண்டும் பணத்தை கொடுத்தார்கள் குறிப்பு இருக்கு? கிடையாது. கொள்ளையடித்து விடுவார்கள் அதனால் கொடுக்க மறுக்கிறார்கள்னா ஏற்கனவே OPS முதலமைச்சரா இருக்கும் போது பேரிடர் நிவாரண நிதி கேட்டார, அப்ப அவருக்கும் கொடுக்கலையே. EPS முதலமைச்சரா இருக்கும் போது பேரிடர் நிவாரண நிதி கேட்டார, அவருக்கும் கொடுக்கலையே. கேட்ட எதையுமே எந்த முதலமைச்சர் கேட்டதையுமே கொடுக்கலையே. அப்ப அவர்களும் கொள்ளையடித்து விடுவார்கள் என்கிற அந்த ஒரு எண்ணத்தில் தான் பிஜேபி அவர்களுக்கும் கொடுக்கலையா, மோடி அவர்களுக்கும் கொடுக்கலையா? அப்ப இது முதலமைச்சர்களின் மீதான நம்பகத்தன்மை, ஆட்சி செய்கிற கட்சியின் மீதான நம்பகத்தன்மை என்பதை விட தமிழ்நாட்டிற்கு அவர்கள் தரவில்லை. அதுதான் பார்க்கணும். நம்ம OPS இருக்கும் போதும் கொடுக்கல, EPS இருக்கும் போதும் கொடுக்கல, இப்ப நம்ம தளபதி முதலமைச்சராக இருக்கும் போது அவங்க தரமாட்டாங்க. அப்ப இது ஒரு நீண்ட ப்ராசஸ். தமிழ்நாட்டிற்கு அவர்கள் தரமாட்டார்கள். எந்த நெல்லைக்காக நம்ம நிதி கேட்டோமோ அந்த நெல்லையிலேயே நின்றுட்டு இன்னைக்கு நெல்லை மக்களுக்கு அல்வா கொடுத்துட்டு போயிருக்காரு.
அல்வாவை பத்தி பேசிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு அவர் எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு. அப்ப அவர் வந்து இன்னைக்கு தன்னுடைய நிலையை மறந்து இந்த அளவுக்கு ஒரு கட்சி இந்த பயணத்தில் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தை மீண்டும் சொல்றாரு. 3 மடங்கு நிதி தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கிறோம் கடந்த 10 ஆண்டுகளில் யூபிஏவோட கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறாரு. நேற்றுக்கு வந்தது அல்லது இந்த நிகழ்விலே 17,500 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் அல்லது குலசேகரப்பட்டினம் எங்களுடைய முயற்சி அப்படின்னு மத்திய அரசு அல்லது பாரதிய ஜனதா கட்சி சொல்லக்கூடியது. இதெல்லாம் தமிழ்நாட்டிற்காக அல்லது மொழியின் மீது தனக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் இதெல்லாமே திரும்ப மீண்டும் சொல்றாரு. இப்போ இந்த இடத்துல இருந்து அவர் என்னன்னா, நீங்க வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு நேர் எதிராக மாநில உரிமை மதிக்கப்படுறதில்ல அல்லது தமிழ்நாட்டுக்கான போதிய கவனம் கொடுக்கல நீங்க சொல்லும்போது, நாங்க கொடுக்குறோம் ஆனா அதை மறைக்கிறாங்கிறார் அவர். இங்க எல்லா திட்டங்களும் வருது, ஜல்ஜீவன் திட்டத்துக்கு இவ்வளவு பேருக்கு போயிருக்கு அப்படிங்கிறார். இந்தியா முழுவதும் ஒரு திட்டத்தை போடும்போது அதுல வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஜல்ஜீவன் திட்டத்தை தர முடியாதுன்னு ஒரு ஒன்றியர் சொல்ல முடியுமா? அப்ப எல்லா மாநிலங்களுக்கும் போவது போல் தமிழ்நாட்டுக்கும் அந்த திட்டங்கள் வந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு கேட்ட என்ன வந்திருக்குன்னு கேட்கிறோம் நாங்க. நீங்க அதுலயும் கூட எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்ததுதான் எய்ம்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சா? எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கப்பட்டதுல கூட தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்குது பல விஷயத்துல. அதுதான் நம்ம கேட்கறது. இப்ப எய்ம்ஸ கட்டி தாங்கன்னு கேட்கறது என்ன தேச விரோத குற்றமா, பிரிவினைவாத செய்யலாம்? சமஸ்கிருதத்துக்கும் இந்திக்கும் ஒதுக்குற மாதிரி தமிழுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்கறது பிரிவினைவாதமா, மொழி வெறியா? என்ன பேச்சு இதெல்லாம்? இப்ப தமிழை பற்றி இவர் அளவுக்கு யாரும் பேசுறது இல்லைன்னா, தமிழை பற்றி தமிழுக்காக இவர் அளவுக்கு யாராவது நிதி ஒதுக்கி இருக்காங்கன்னு சொன்னா அது ஓகே. ஆனா ஒதுக்கி இருக்காரா? வெறும் பேச்சு தானே பேசுறாரு. அப்ப அவர் வந்து முழுக்க முழுக்க தன்னிலை மறந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஆற்றாமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா அவர் எதிர்பார்த்த எதுவுமே நடக்கல. மோடி வரும்போது வந்து பெரிய புள்ளிகள் கட்சியில சேர போறாங்க, பெரிய பெரிய புள்ளிகள் கூட்டணியில சேர போறாங்கன்னு அண்ணாமலை பெரிய பீடிகை எல்லாம் போட்டாரு. ஆனா மோடி வந்துட்டே போயிட்டாரு. ஒரு கட்சியிலையும் யாரும் சேரல, கூட்டணியில யாரும் சேரல. வாரிசு அரசியலை பத்தி பேசியிருக்காரு. அவர் கூட்டணியில சேர்ந்த ஒரே கட்சியா வந்து ஜி.கே. வாசன் இருக்காரு. அவரும் வாரிசு தான், அரசியல் வாரிசு தான். அவர் வானத்துல இருந்து பொத்துட்டு வந்தவர் இல்ல, கிரவுண்ட்ல இருந்து அரசியலுக்கு வந்தவர் இல்ல, மூப்பனாருடைய மகன். அப்போ மூப்பனாருடைய மகனை கூட்டணியில் வைத்துக் கொண்டே வாரிசு அரசியல் குறித்து அவர் வந்து கருத்து சொல்லிட்டு போயிருக்காரு, எதிர்மறை விமர்சனத்தை வச்சுட்டு போயிருக்காரு. அப்ப அவருக்கு கூட்டணியில் சேர்வதற்கு யாரும் வரவில்லை. ஓபிஎஸ் கூட வரல, டிடிவி கூட வரல, யாருமே வரல. அதிமுகவுக்கு கதவையும் ஜன்னலையும் சேர்த்து திறந்து வச்சிருக்கோம்னு சொல்லியும் அதிமுக வரல. புதிய தமிழகம் எந்த நிலைப்பாட்டை எடுக்கல. இப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்க்கிறோம். அவங்க கூட்டணியில் இருந்தவர்கள், தேமுதிக எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கல. மோடியே வந்த போது கூட அவரோடு மேடையை பங்கிட்டுக் கொள்வதற்கு அவரோடு கூட்டணியில் இருந்தவர்களே இன்னைக்கு தயாரா இல்லைங்கிற அந்த ஆற்றாமையினால இந்த எல்லாத்தையும் அண்ணாமலை கலைச்சு விட்டுட்டாருங்கிற அந்த வெறுமையில அவர் வந்து திமுகவின் மீது விமர்சனத்தை வச்சுட்டு போயிருக்காரு. அதிமுகவின் மீது விமர்சனத்தை வைக்காமல் கவனமாக தவிர்த்திருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, எப்படியாவது வந்துட மாட்டாங்களா? ஏன்னா இப்ப பிஜேபி இப்ப தனியா நின்னா என்ன ஆகும்? ஏற்கனவே வாங்கின வாக்கு விழுக்காடு கூட வருமாங்கிறது கேள்விக்குறி ஆயிடும். அப்ப பிஜேபி வளர்ந்திருக்குது, பேய் போல வளர்ந்திருக்குது, பிசாசு போல வளர்ந்திருக்குதுன்னு ஒரு தோற்றத்தை கொடுத்த பிறகு இப்ப கூட்டணி இல்லாம தனிமைப்படுத்தப்பட்டு போய் களத்தை சந்திச்சு எண்ணிக்கை தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகுறதுங்கிற அந்த அச்சத்தின் வெளிப்பாடாக கூட்டணிக்கு வருவாங்களான்னு எதிர்பார்த்து திமுகவை மட்டும் விமர்சிச்சுட்டு போயிருக்காரு. ரைட், பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். பேய் போல பிசாசு போல வளர்ந்திருக்குன்னு துரைமுருகன் அவர்கள் தான் சொன்னாரு. அது அப்புறம் நம்ம கான்ஸ்டன்டைன் ஒருவேளை விளக்கலாம். திரு நவநீத் ஆர்கே உங்கள்கிட்ட நிறைவர். அது வந்து இப்ப பாக்குறோம்ல, பிஜேபி இந்தியா முழுவதும் என்ன பண்றது, இன்னைக்கு இமாச்சல பிரதேசத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்துல என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாக்குறோம்ல, அதுதான் சொன்னது. சரி, ரைட், பேச